சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை கேட்டு பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் 12/4/2024 வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி திதி 5:43 மாலை வரை, பின் பஞ்சமி திதி. ரோகிணி நட்சத்திரம் 5:07 இரவு வரை, பின் மிருகசீரிசம் நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாமயோகம் 5:05 நாளிகை வரை, பின் சௌபாக்கியம் நாமயோகம். வணிசேகரணம் 0:46 நாளிகை வரை, பின் பத்திரேகரணம், அதன் பின் பவகரணம். 57:48 நாளிகை வரை யோகம் சரியில்லை, பின் சித்த யோகம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை 10:42 முதல் 12:16 வரை. யமகண்டம் பகல் 3:23 முதல் 4:56 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் முற்பகல் 1:05 முதல் 1:35 வரை. பிற்பகல் 5:05 முதல் 6:05 வரை. இரவு 8:05 முதல் 9:05 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவக்கோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. இன்று துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் குரு, 2ஆம் பாவத்தில் சந்திரன், 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: 2ஆம் பாவத்தில் சந்திரன் உச்சம், 2 குடைய சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் உச்சம். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். நீண்டகால சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கும் உங்களது உறவினர்களிடம் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களே, பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிறப்பான நாள். குடும்ப உறவினர்களிடம் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களே, உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில்துறையினருக்கு தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: நீண்ட காலமாக புத்திரபாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சல் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 87, 88, 9, 89, 81, 6, 56, 76, 78, 51, 2, 92. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசியில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 12ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் மனச்சஞ்சலம் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பினும் ராசியில் சந்திரன் உச்சம். ராசி அதிபதி 11ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும்.
பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திருமண சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இறையருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய நாளாக விளங்குகிறது. தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குலதெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். செவ்வாய் சனி சேர்க்கை. உங்களது முயற்சிகள் கடினமான போராட்டத்தின் மூலம் வெற்றி பெறும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 81, 46, 6, 56, 51, 76, 78, 5, 68, 65, 41. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், 4ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 11ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யினும் 12 கூடிய சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். மலிவான பொருள்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகும். உங்களது தொழில் ஸ்தாபனத்தை விரிவு செய்யும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். மாணவர்களின் கல்வி தடை விலக கயக்கிரீவர் வழிபாடு பயனளிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சல் டென்ஷன் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனம் தேவை. மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்டகால சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தொழில்துறையில் கடினமான போராட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், சுக்கிரன், புதன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 81, 6, 56, 51, 76, 78, 5, 68, 65, 3, 66, 30.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன், 3ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 10ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். 11ஆம் பாவத்தில் சந்திரன் உச்சம், 11 கூடிய சுக்கிரன் 9ஆம் பாவத்தில் உச்சம். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 2வது திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்கள், புத்திரர்களின் முன்னேற்றத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல் தொழில் புரிபவர்கள், ஆன்மீக தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். உங்களது நீண்டகால சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தொழில்துறையினர் கடினமான போராட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விளங்கி நன்மைகள் ஏற்படும். மாணவர்கள் போட்டி போட்டு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறையினர் கடினமான போராட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அதிக அலைச்சல் டென்ஷன் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் கேது சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 87, 88, 70, 1, 82, 81, 46. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரன், 2ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 9ஆம் பாவத்தில் குரு உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், வெளிநாடுகளில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உறவினர்களுக்குள் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பெரியோர்களின் ஆதரவு, விஐபிகள் ஆதரவு கிட்டும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தொழில் நிமித்தமாக அதிக அலைச்சல் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடு செய்வதில் எச்சரிக்கை தேவை. வேலைப்பளு அதிகமாவதால் தொழில் ஸ்தாபனங்களில் வீண் அலைச்சல், டென்ஷன், விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சந்திரன், புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 30, 2, 92, 5, 68, 65, 41, 6, 51, 56, 78. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு வராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன், ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 8ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வரவு கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மனச்சஞ்சலம், மனக்குழப்பம் விலக இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தை ஒளி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சல், விரயம், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் கவனம் தேவை. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கூட்டு தொழில் புரியவர்கள் கூட்டாளிகளுடன் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு கடுமையான போராட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 89, 2, 92. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்காதேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தொழில்துறையினர் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழி மற்றும் புத்திரர் வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நன்மை பயக்கும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 6, 51, 78, 5, 68, 41, 3, 48, 66. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சந்திரன், 11ஆம் பாவத்தில் கேது, 4ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 6ஆம் பாவத்தில் குரு உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். திருமண விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. காதல் திருமணம் செய்ய முயற்சி செய்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வாகன கடன்களை அடைப்பதற்குரிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மருத்துவர்கள், வக்கீல்கள், ஆன்மீக தொழில் தொடர்புடையவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும்.
நீண்டகால சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். தொழில்துறையினர் கடுமையான போராட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வாகன கடன் அடைபடும். நீங்கள் குடியிருக்கும் வீடுகளில் வாஸ்து தோஷம் இருப்பதால் வாஸ்து தோஷத்தை சரி செய்து கொள்வது உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்தும். தொழில்துறையினர் கடுமையான போராட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சல், விரயம், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனம் தேவை. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 77, 78, 2, 92. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே, தனுசு ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன், 10ஆம் பாவத்தில் கேது, 3ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 5ஆம் பாவத்தில் குரு உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். அஷ்டமாதிபதி சந்திரன் ரோணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் வாங்கி இருந்த கடன் பாக்கிகள் அடைபடும். உங்களது வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புதிய வியாபாரம், தொழில் ஆரம்பிக்க நினைக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப உறவினர்களுக்குள் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப பெரியவர்கள், விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழி கடன்கள் அடைபடும். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வீண் அலைச்சல், விரயம், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அதிக அலைச்சல், டென்ஷன், விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் கவனம் தேவை. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சூரியன், புதன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 66, 1, 82, 81, 5, 68, 41, 9, 81, 98. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 4ஆம் பாவத்தில் குரு, 5ஆம் பாவத்தில் சந்திரன், 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு 7ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் உச்சம், 5ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தினக்கூலி அடிப்படையில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். குடும்ப உறவினர்களுக்குள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மகர ராசி உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை மேலும் அதிகப்படுத்தும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவார்கள். மாணவர்கள் போட்டி போட்டு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். செவ்வாய் சனி சேர்க்கை திட்டமிட்ட காரியங்களில் சில தடை தாமதங்களையும் உடல்நல குறைபாடுகளையும் காட்டுவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 68, 41, 6, 51, 78. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விக்னேஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சனி செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 3ஆம் பாவத்தில் குரு, 4ஆம் பாவத்தில் சந்திரன், 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு 6ஆம் பாவாதிபதி 4ஆம் பாவத்தில் உச்சம் பெறுகிறார். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. 2ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனால் பொருளாதார வரவுகள் திருப்தியாக இருக்கும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகள் போட்டிகளை கடந்து வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். கும்பராசி அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சகோதரர் வழி பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அதிக அலைச்சல், டென்ஷன், விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். தொழில்துறையினர் கடுமையான போராட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோக விஷயமாக இடம் மாறுதல்களும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், புதன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 51, 78, 5, 68, 41, 2, 92,
அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விக்னேஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீன ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 2ஆம் பாவத்தில் குரு, 3ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும். உங்களது செல்வாக்கு உயரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தொழில்துறையினர் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அதிக அலைச்சல் டென்ஷன் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் கவனம் தேவை. குடும்ப உறவினர்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். உங்களது நீண்டகால சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தொழில் ஸ்தாபனங்களில் அதிக போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தொழில் ஸ்தாபனங்களில் அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். சொத்து வீடு வாகன வழி செலவுகள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபார போட்டிகளை கடந்து வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். தொழில்துறையினர் கடுமையான போராட்டத்தின் மூலமே எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைய முடியும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 66, 2, 92. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகநாத சுவாமி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.